ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மணத்தக்காளி கீரையும் விதையும் பார்த்திங்கன்னா வீட்டிலே விளைஞ்சிது. இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். நேற்று ஈவினிங்கே பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்க போடுறதை பிளான் பண்ணி வச்சுட்டேன். நேற்று பறித்த மணத்தக்காளி கீரை பொரியலும் அந்த காயில் வந்து தேங்காய்லாம் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். ரசம், குழம்புக்கு தேவையான புளியெல்லாம் ஊற போட்டாச்சு. காயில் கொஞ்சம் பழம் இருந்தது, அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மணத்தக்காளி பழத்தை சாப்பிட்றது வாய்ப்புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. புளியும் சேர்த்து கூடவே தேங்காவும் அரைச்சி சேர்த்து தான் இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். மணத்தக்காளி காய் போட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி கீரையும் பொரியல் பண்ணிட்டேன். கீரை கொஞ்சமாக இருந்தாலும் சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரைன்றதால. குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி சேர்த்தாச்சு. கூடவே சாதம் வடிச்சிட்டேன். ரசம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவும் இந்த வீக் வாங்கிட்டு வரல, அதனால் ரசத்துக்கு அது சேர்க்கலை.